வணக்கம் நண்பர்களே. தீபாவளிக்கு முன்னால ரேஷன்ல சன்ன அரிசி கிடைக்க முயற்சி செய்வோம் அப்படின்னு உணவுத்துறை அமைச்சர் சொல்றாரு. திரு விஜய் அரசுல ரேஷன் கடையில சன்ன அரிசி கொடுப்பாங்க அப்படிங்கிறதே மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி தான். ஆனா எப்போங்கிறது முடிவு பண்ணல. ஆனா சன்னரிசி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அது மக்கள்கிட்ட நல்லாவே போய் சேர்ந்திருக்கு. முக்கியமாக அரிசி ரேஷனை கொடுக்கிறது இது மிகப்பெரிய அரசியலா நம்முடைய தமிழ்நாட்டு அரசியல் இருக்கு, இந்தியா முழுக்கவே இருக்கு. முக்கியமா திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தபோது, திரு அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வர்றதுக்கு முன்னால 3 படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா அது முழுக்க கொடுக்க முடியல. ஒரு படியாவது கொடுத்தா பரவாயில்லங்க நிலைமைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த பல அரசுகள் முக்கியமாக ரேஷனில் அரிசி வழங்குவது தொடர்பாக பலவிதமான அறிவிப்புகளை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அத சுருக்கமா சொல்றதா இருந்தா, முதல்ல ரேஷன் அரிசியை குறைந்த விலையில் தருவது, இலவச அரிசி தருவது, இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு இருக்க நிலைமையில தமிழ்நாட்டுல 2,26,00,000 குடும்ப அட்டைகள் இருக்கு. ரேஷன் கார்டு இருக்கு. ஒவ்வொரு குடும்ப அட்டையை கீழே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில வீட்டுல 2 பேர் இருப்பாங்க, சில வீட்டுல 5 பேர், 6 பேர் இருப்பாங்க. தமிழ்நாட்டுடைய மொத்த மக்கள் தொகை கிட்டத்தட்ட 8 கோடி. அதுல கிட்டத்தட்ட 6 கோடி பேர் ரேஷனுடைய அட்டையுடைய கணிப்புல வந்துருவாங்க. இதுல எத்தனை வகை ரேஷன் அட்டை இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சில பேர் எதுவுமே வாங்க மாட்டாங்க, சில பேர் சர்க்கரை மட்டும் வாங்கிருப்பாங்க, சில பேர் முன்னுரிமை அடிப்புல முழுக்க இருக்க மாட்டாங்க. எல்லாமே சர்க்கரை, அரிசி எல்லாமே வாங்குவாங்க. சில பேருக்கு முழுக்க வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு 4 கிலோ அரிசி, சின்னவங்களுக்கு 2 கிலோ அரிசி இருக்கும். அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுக்கான வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கான ரேஷன் அட்டைகள் இருக்கு. அவங்களுக்கு மாதத்துக்கு 35 கிலோ அரிசி கொடுக்கப்படும். இந்த மாதிரி இருக்கு. ஆனா ரேஷன் அரிசி அப்படின்னா நிறைய பேர் சாப்பிட முடியாது அப்படிங்கிற நிலைமையில இருப்பாங்க. முக்கியமா சட்டப்பேரவையில கூட பேசும்போது அமைச்சர் கே செங்கோட்டையன் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ரேஷன்ல அரிசி வாங்குறவங்க என்ன பண்றாங்க, அதை கொண்டு போய் ஆடு கோழிக்கு போடுறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு மிகப்பெரிய அளவுக்கான சர்ச்சை வந்ததுங்க. இப்படி சொல்லலாமா? இதை சாப்பிடுகிற மக்களை சிறுமைப்படுத்தலாமா அப்படின்லாம் கேட்டாங்க. முக்கியமா ரேஷன் அரிசி வாங்குறவங்க அத்தனை பேருமே அதை தான் சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகங்க. ஆனா சாப்பிட்றாங்க. ஏன்னா அதுதான் சாத்தியம் அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவே போதுங்க நிலைமையில நிறைய பேர் இருக்காங்க. யாரையுமே நம்ம குறைவா சொல்ல முடியாது. ஆனா ரேஷன் அரிசி கொஞ்சம் மொக்கையா இருக்கும், கொஞ்சம் திக்கா இருக்கும் ரொம்ப அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இருக்கு. அதுதான் திரு ஆதவ அர்ஜுனா பேசும்போது என்ன சொல்றாரு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, எதிர்கட்சி வரிசையில் இருக்குங்க திமுக காரங்க, அமைச்சர் இருந்தவங்க, எம்எல்ஏ இருக்கிறவங்க எத்தனை பேர் ரேஷன் அரிசி சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது சொல்ல முடியாதுல்ல, சொல்ல மாட்டாங்கல்ல. ஆனா போகிற போக்கில் நகைச்சுவையெல்லாம் பேசுறாங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்றாரு, கே நேரு அதை தான் சாப்பிட்றாரு, மோட்டா அரிசி அதுதான் சுகரை கட்டுப்படுத்தும் அப்படின்னு நகைச்சுவையாக்குற அளவுக்கு நம்முடைய உணவு நிலை இருக்குல்ல. ரொம்ப வருத்தமான விஷயங்க. ரேஷன் அரிசியை மையமாக கொண்டு அதை நம்பி இருக்கின்ற ஏராளமான குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ரேஷன் அரிசி சாப்பிடாதவங்க வீட்டில் கூட கொஞ்சம் அரிசி கொஞ்சம் மொக்கையா இருந்தது அப்படின்னா, என்ன அரிசி இது ரேஷன் அரிசி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது கேட்டிருக்கோம்ல. அதெல்லாம் ரேஷன் அரிசியை மட்டும் சாப்பிடுகிற மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அவமானம் தானே. அது இருக்கக்கூடாதுன்னு விஜய் அரசு நினைக்குது. திரு விஜய் அவர்கள் நினைக்கிறார் அப்படின்னு அமைச்சர்கள் சொல்றாங்க. விஜய் நினைக்கிறார். எதுக்கு அரிசி ரேஷன்ல அரிசி போடுறதெல்லாம் எதுக்கு அந்த மாதிரி? எடப்பாடி சொல்றாரு, நானும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, டபுள் பாலிஷ் பண்ணா நல்லாவே இருக்கும். எப்படி சமரசம் பண்றாங்க பாருங்க. டபுள் பாலிஷ் பண்ணா எதுக்கு அப்படியே போடுறீங்க, டபுள் பாலிஷ் பண்ணுங்க, அப்படி பண்ணா அது சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதாவது மக்கள் சாப்பிட்ற மாதிரி ஆக்கணும். இருந்தாலும் ரேஷன் அரிசி தான், அது கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். ஏன் கொஞ்சம் சன்ன அரிசி போடலாம் அப்படின்னு ஏன் எத்தனை ஆண்டு காலம் இருந்த அரசாங்கங்கள் நினைக்கல? என்ன காரணம்? ரேஷன்னா போதும், இதை வாங்கிட்டு போங்க, இது கிடைக்கிறதே அதிகம் அப்படிங்கிற எண்ணம் தானே. முக்கியமாக என்ன சொல்றாங்க, ஏபாபில் என்ன சொல்றாரு, பொதுவாக மத்திய அரசுடைய அவங்களுடைய தரப்புல இருந்து கொடுக்கப்படுறது பஞ்சாப்ல இருந்து வரும், ஹரியானால இருந்து வரும், சில சமயம் ஜார்க்கண்ட்லாம் வந்துடும், அங்கிருந்து வர்ற அரிசிலாம் கொஞ்சம் மொக்கையா இருக்கும், நாங்க சொல்லிதான் வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மக்களுக்கு சன்ன அரிசி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியாளருக்கு வந்திருக்கிறதா? அது ஒரு முக்கியமான விஷயங்க. உடனே இந்த அரசாங்கம் தீபாவளிக்கு முன்னாலேயே சன்னரக அரிசி கொடுத்துருவாங்க அப்படின்னு இல்லை, கொடுப்பாங்க, கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க.
ரேஷன்ல சன்னரக அரிசியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு கே நேரு சொல்றாரு. முன்னாள் அமைச்சர் பெருமக்கெல்லாம் வெளியே அதை தான் பேசுறாங்க. இந்த அரசு என்னங்க இவங்க ரேஷன்ல போய் சன்னரக அரிசியெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்றாங்க, அது சாத்தியமாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவ்வளவு நிறைய அளவுக்கு அது அரசாங்கத்துடைய மானியத்தோடு கொடுக்கப்படுகிறது. சன்னரக அரிசியை விளைவிப்பது அது இன்னும் கூட கொஞ்சம் காஸ்ட்லியானது. அதற்காகத்தான் அதிக அளவுக்கான மானியம் வழங்கப்படும் இந்த அரசு சொல்லுது. விஜய் தலைமையிலான அரசு சொல்லுது, சன்னரக அரிசியை விளைவிப்போருக்கு அதிக அளவுக்கான மானியம் வழங்கப்படும், அதிக அளவுக்கான உதவி வழங்கப்படும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனா அப்படியே அதை விளைவிச்சாலும் அதனுடைய தரம் எப்படி இருக்கும், விலை எப்படி இருக்கும், அதை ரேஷன் கார்டுல கொடுக்கணும் அப்படின்னா அரசாங்கத்திற்கு எவ்வளவு செலவாகும்? ஏற்கனவே இந்த அரசாங்கம் கடனில் தத்தளிக்கிறது. தத்தளிக்குதுங்க. இல்ல இது திமுக காரங்க, அதுக்கு முன்னால் அதிமுக காரங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த அரசாங்கத்தின் மீது கடன் சுமை இருக்கிறது. நீதித்துறை செயலாளர் சொல்றாரு, எத்தனை வருஷம் ஆனாலும் கடனை தீர்க்க முடியாதுங்கன்னு சொல்றாரு. கடனை தீர்க்க முடியாது, வருமானத்தை பெருக்கலாம் அல்லவா அப்படின்னு நிதி வல்லுநர்கள் சொல்றாங்க. கடன் அப்படி இருக்குங்க, அப்படியே கொடுத்துட்டே இருக்கும். வருமானத்தை பெருக்கிட்டே இருந்தோம்னா கடனை அடைக்கக்கூடிய நிலைமையும் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய நிலைமையும் வரும் அப்படிங்கிறது இருக்குல்ல. அதை தான் இந்த அரசு சொல்லுது. எப்படிங்க வருமானம் உங்களுக்கு வரும், எதுலேருந்து வரும் சொல்லுங்க அப்படின்னு தங்கம் தென்னரசு கேட்டார்னா நிதி அமைச்சர் மரியவெல்சன் சொல்றாரு, இந்த வருஷம் இந்த இதெல்லாம் வருங்க, கிட்டத்தட்ட 15,000 கோடி வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் விவசாயத்திற்கு 5,000 கோடி ரூபாய் பயன்படுத்துங்கள் அப்படின்னு அண்ணாமலை சொல்றார், அரசாங்கத்துக்கு அறிவுரை சொல்றார். பணம் வர ஆரம்பிச்சதுன்னா அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு அறிவுரை சொல்றது நிறைய பேர் இருக்காங்க. மக்கள், சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், ரேஷன் கடைகளை மட்டுமே நம்பி இருக்கிற மக்கள், இவர்களுக்கு சிறந்த முறையிலான அரிசி சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்திருக்காங்கல்ல, அது அரசியல் காரணமா மக்கள் நலன் காரணமா அப்படின்னு மக்களுக்கு தெரியும். மக்கள் நலன் தான் முக்கியம், இதுல அரசியல் லாபம் கிடைக்கும்னா கிடைக்கும். இது யாருமே பேசலையே. எந்த அரசியல் கட்சி அது பேசியிருக்கா? ரேஷன் அரிசியில் சன்னரகம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அதை சாப்பிடுகிற மக்களுடைய உணவு தொடர்பான கௌரவத்தை வெளிப்படுத்தணும். மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க, எங்க வீட்டுல ரொம்ப சன்னரக அரிசி நாங்க சாப்பிடுவோம், அவ்வளவு சன்னமா இருக்கணும், இருக்கிறதே சன்னமா இருக்கும், அப்படி இருந்தா அரிசி கொடுங்க அப்படின்னு போய் கடையில வாங்கி சாப்பிட்றவங்க இருக்காங்கல்ல. அப்போதான் எனக்கு நல்லா தொண்டையிலே இறங்கும் அப்படி சொல்றாங்க இருக்காங்கல்ல. ஆனால் ரேஷன் அரிசி வாங்கியும் மக்கள் சாப்பிடக்கூடிய நிலையை உருவாக்கணும், இதற்கு என்ன செலவாகும், அதை ஈடுகட்ட முடியுமா அப்படின்னு அரசாங்கம் நினைக்குதுங்க. இது வருகின்ற தேர்தலில் பார்க்கும் பொழுது தேர்தல் ரீதியான லாபங்களை திரு விஜய்க்கு கொடுக்கும். ஏனென்றால் ரேஷன் அரிசி வாங்குகிறவர்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அவங்க சன்னரக அரிசி கொடுப்பீங்களா அப்படிங்கிற எண்ணத்தை வாங்கிக்கிட்டு வருகின்ற காலங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல் லாபத்தையும் இந்த அரசு உருவாக்கி விட்டது, தாவேகா உருவாக்கி விட்டது. நன்றி, வணக்கம்.